Hello friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்குற இந்த டிப்ஸ் எல்லாம் வித்தியாசமாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வருங்க. இன்றைக்கி பார்க்குற இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ட பிறகு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாமும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அதை நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த குறிப்புகளை வேஸ்ட்டை வச்சுலாம் என்னென்ன பண்ணலாம்ன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். சில சமயத்தில் பாத்திரத்தில் நம்ம கழுவு போடும்போதோ இல்லை சாமான்லாம் வாஷ் பண்ணிட்ட பிறகு வைக்கும் போது கிளாஸு இந்த மாதிரி தட்டோ இல்லை கிண்ணம் எல்லாம் ஸ்டக் ஆகிடும், ஒன்று உள்ளே போய் ஸ்டக் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய டைம் இந்த பிளேட் இது உள்ளே போய் இந்த மாதிரி தாங்க ஸ்டக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாத கிண்ணம் கூட அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிளாஸ் கூட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஆனதை உடனே எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த தட்டு மேலே இந்த மாதிரி ஊற்றிடுங்க. கிளாஸாக இருந்ததுன்னா இந்த தண்ணி உள்ளேயே போட்டு ஒரு கொதி விட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நைஃப் எடுத்தோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஐட்டம் எடுத்து போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊற்றிட்ட பிறகு இந்த ஹாட் வாட்டர் மேலேயே அந்த தட்டை எடுத்து வச்சிடலாங்க. இதுவே நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா தட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் இதுவே ஒரு குண்டானோ அதாவது பாத்திரம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம அடுப்புலேயே வச்சு தண்ணி கொதிக்க வச்சா அந்த மாதிரி எடுத்துடலாம். பட் பிளேட்டெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்தோம்னா பிளேட் வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் மேலே, அப்புறம் ஹாட் வாட்டரை மேலே அதாவது அடியில் கொஞ்சமும் மேலே கொஞ்சமும் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி பாருங்க, டக்குன்னு வந்துடும். இந்த ஹாட் வாட்டர் உள்ளே போய் ஃபில் ஆகிடும். இப்போ நான் கவுத்து தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் கவுத்திங்கனாலே இதை நான் வாஷ் பண்ண போட்டும் போது தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் இருக்க டஸ்ட் எல்லாமும் வந்திருக்கு. எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன பொடின்னு சொல்லிடுறேன். ஒன்று எள்ளு பொடிங்க. எள்ளை நான் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. கருப்பு எள்ளு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் கொஞ்சம் கருப்பு எள்ளு கம்மியாக இருக்கிறதுனால வெள்ளை எள்ளையும் சேர்த்து அதில் வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேங்க. அதாவது ஃபஸ்ட்டு எள்ளை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, இது வேர்க்கடலை மல்லாட்டையை வச்சு அது கூட வெல்லத்தை போட்டு தாங்க அரைச்சி எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, கொழுக்கட்டை செய்யலாம், அப்படி இல்லை இடியாப்பத்தில் தூவி சாப்பிடலாம். டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை உருண்டையாக கூட நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. சிறு வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிட்ட பிறகு இந்த கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். புளியை போட்டு ஒரு வணக்கிட்ட பிறகு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுட்ட பிறகு ஒரு அரை முடி அளவு தேங்காய் எடுத்துருக்குங்க. தேங்காவை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வணக்கின இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெந்தயக்கீரை கொத்தமல்லி சட்னி தாங்க சூப்பராக இருக்கும், கசப்பே இருக்காது. நம்ம வணக்கினதையும் தேங்காவோட போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நான் இன்னைக்கு தோசைக்காக செஞ்சுருக்கேங்க. இது வணக்கி கூட நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லியோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கொடுங்க. வெந்தயக்கீரை சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க. ட்ரெஸ் வாங்கும் போது அப்படி இல்லை ஹேண்ட்பேக் வாங்கும் போது கண்டிப்பாக ஷர்ட்ஸ் வாங்கும் போதெல்லாம் அது உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற ஸ்பாஞ்சை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் பார்ட்டை நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இதை வச்சு நிறைய யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி ஒரு ஆஃப் பார்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்குங்க. அப்படி இல்லையா வேஸ்ட்டான டிஷர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஆஃப் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்கொயராக மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக மடித்து ரிவர்ஸில் பண்ணி இது பேக்கெட் மாதிரி இது உள்ளே விட்டுருங்க. ஸோ இந்த ஷேப்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லை ரவுண்ட் ஷேப் வேணுனாலும் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இந்த ஷேப்பாக கூட வச்சுக்கலாங்க. நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்பாஞ்சு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட்டான ப்ளவுஸ் பீஸ் தாங்க. இதை வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இதில் அதாவது எவ்வளோ கொஞ்சம் வேணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஒரு பாகம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் பஃப் தாங்க பண்ணுறேன். வீட்லேயே பண்ணிடலாம். வேஸ்ட்டாக இருக்க துணியை வச்சு ஸ்பாஞ்சை வச்சு பண்ணுறது தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் இந்த பவுல் வச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த ஷேப்பில் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்சை உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறோன்னா ரிவர்ஸில் பண்ணிக்கோங்க. இந்த தையல் உள்ளே போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ணுறோம். முக்கால்வாசி பண்ணிவிட்டேன். இந்த கால்வாசி எதுக்கு விட்டுருக்கேன்னா இந்த ஸ்பாஞ்சை வந்து உள்ளே நம்ம பொருத்த போகிறோம். இப்போ ரிவர்ஸில் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சை வந்து உள்ளே வச்சுடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறமா மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் கையிலே ஸ்டிச் பண்ணிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிலிருந்தே கொஞ்சமாக துணி எடுத்திருக்கேன். கார்னர் துணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கார்னர்லேயும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை நீங்கள் பவுடர் பஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரோஸ் பவுடருக்கு ஒன்று, இந்த மாதிரி பவுடருக்கு ஒன்றுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா டஸ்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு சொல்லிடுறேன். சில்வர்லாம் இருக்கும் இல்லைங்களா, வெள்ளி பொருள்லாம் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் பேப்பரில் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருக்காத இருக்குங்க. இந்த மாதிரி சில்வர் கலர் பேப்பரில் நல்லா வந்து இந்த கொலுசு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இது சாவி, வெள்ளி எந்தெந்த பொருள் நீங்கள் வைக்கிறீங்களோ கருக்காத இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில், அதாவது சில்வர் பேப்பரில் சுருட்டிட்ட பிறகு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. அந்த கருகின மாதிரிலாம் இருக்காது. கொலுசு முக்கியமாக வந்து கருகிடும் சீக்கிரமாக நம்ம காலில் போடுறதுலாம். அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். தேங்காய் பால் எடுப்பீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி 4-5 ஏலக்காவை ஆட் பண்ணி எடுத்துக்குங்க. அது வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இடியாப்பத்துக்கோ இல்லை ஆப்பத்துக்கோ தேங்காய் பால் எடுக்கும்போது உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து பால் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது இன்னும் திக்காக கிடைக்கும். பால் திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடலாங்க. அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்து வடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 பாதாமை வந்து தேங்காயோடவே போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா அதுவும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பாலை வந்து இடியாப்பத்துக்கு ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாங்க. வாய்ப்புண் வயிறு புண்ணெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு கூட எடுத்திங்கன்னா உங்கள் வாய் புண்ணெல்லாம் சரியாயிடும், வயிறு புண்ணும் சரியாயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போது என்னோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டாகவும் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டிப்ஸோட பார்க்கலாம். பை.